வணக்கம். தலைப்பு செய்திகள். புதுச்சேரி மாணவர்களிடையே பிராந்திய ஒதுக்கீடு என்பது பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் பூஜ்ய நேரத்தில் இன்று பேசிய புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ, தன்னை பொறுத்தவரையும் தான் சார்ந்த கட்சியை பொறுத்தவரையும் இடஒதுக்கீடு என்பது இயலாதவர்களுக்கும் சம வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதை இலக்காக கொண்டுள்ளதாக பேசிய அவர், உண்மையான சமூக நீதி கட்சியாக திகழும் பாஜக அரசின் ஒரு அங்கமாக பயணிப்பதை கர்வமாக நினைப்பதாக தெரிவித்தார். மேலும் தற்பொழுது நம் மாநிலத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு என்று சமூக நீதியின் அடையாளமாக திகழும் நாம் தான் பிராந்திய ஒதுக்கீடு முறையும் கடைபிடிக்கின்றோம். இது மிகவும் வருந்தத்தக்க ஒன்றாகும் என்று பேசிய அவர், பிராந்திய ஒதுக்கீடு என்பதை கொடுக்க வேண்டும் என்று அரசு நினைத்தால் அது மக்கள் தொகை அடிப்படையில் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும். இந்த ஒதுக்கீட்டை மக்கள் தொகை அடிப்படையில் புதுச்சேரிக்கு வழங்குங்கள் என்று பேசிய அவர், இந்த பிராந்திய ஒதுக்கீடு என்பது மாணவர்களிடையே பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நம் புதுச்சேரியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து இட ஒதுக்கீடுகளும் சமமாக கிடைக்க வேண்டும் என்று தான் நினைப்பதாக கூறிய அவர், ஏதோ ஒரு காரணத்திற்காக பல கிறிஸ்துவ மதத்தை தழுவி உள்ளனர். ஆனால் பலர் கிறிஸ்துவ மதத்தை தழுவினாலும் அவர்கள் பெயரையோ மதத்தையோ சான்றிதழ்களில் மாற்றுவதில்லை. அதற்கு ஒரே காரணம் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்காது மற்றும் சலுகைகள் கிடைக்காது என்பதுதான். சமூக நீதி என்பது பல ஆண்டு காலமாக அடக்குமுறையை சகித்துக் கொண்டு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குவதாகும். நாம் ஏன் கிறிஸ்துவத்தை தழுவிய எஸ்சி மக்களுக்கு கிறிஸ்டியன் எஸ்சி என்று ஒதுக்கீடு கொடுக்க கூடாது? உண்மையான மத சார்பற்ற கூட்டணி கட்சியான நம் என்டிஏ கூட்டணி அரசு இப்படி செய்தால் மீண்டும் சமூக நீதியின் முன்னோடி மாநிலமாக நாம் வரலாற்றில் என்றும் நிலைத்து நிற்போம் என்று பேசினார். புதுச்சேரியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலமாக மாதந்தோறும் இலவச அரிசி வழங்கப்படும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் சென்று அரிசி வாங்க நியாய விலைக்கடைகள் இல்லை என்பது அரசுக்கு தெரியுமா என நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள், புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலமாக மாதந்தோறும் இலவச அரிசி வழங்கப்படும் நிலையில் பல பகுதிகளில் மக்கள் சென்று அரிசி வாங்க நியாய விலைக்கடைகள் இல்லை என்பது அரசுக்கு தெரியுமா? மேலும் பல ஊர்களில் தற்காலிக இடங்களில் நியாய விலைக்கடைகள் செயல்பாட்டில் உள்ளது என்பதை அரசு அறியுமா? எப்பொழுது நியாய விலைக்கடைகளுக்கென்று நிரந்தரமாக அரசால் இடம் வழங்கப்படும்? தற்பொழுது நகர பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் நியாய விலைக்கடைகளுக்கு மாதம் ரூபாய் 2000 வாடகை இன்று அரசு நிர்ணயித்து இருந்தாலும் முன்பணம் வழங்க அரசு தயாராக இல்லாத காரணத்தினாலும் அரசுக்கு வாடகைக்கு இடம் வழங்க யாரும் முன் வருவதில்லை என்பதை அரசு அறியுமா? வாடகை தொகையை உயர்த்தி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் அவர்கள், சில பகுதிகளில் வாடகைக்கான தொகை உயர்ந்துள்ளது, மேலும் வணிக வாடகைக்கான தொகை உயர்ந்துள்ளன. இந்த பிரச்சனையை தீர்க்க நியாய விலைக்கடைகள் அருகில் உள்ள பிற நியாய விலைக்கடைகளுடன் இணைத்து இயங்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதுடன் சமுதாய நலக்கூடங்கள், கோயில் வளாகங்களில் தற்காலிக இடங்கள் நிறுவி உள்ளன. வாடகை சிரமங்களை தீர்க்கவும் தேவையான அனைத்து இடங்களிலும் நியாய விலைக்கடைகள் திறக்க வசதியாகும் சங்கத்திற்கான கையாளுதல் கட்டணங்கள் மற்றும் சில்லறை கமிஷனை ஏப்ரல் மாதம் முதல் உயர்த்த அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன் மூலம் இந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும். மேலும் இது தொடர்பாக தகுந்த நடவடிக்கை எடுக்க கூட்டுறவு துறையிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நிவாரண உதவிகளை ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநர் ரீகன் ஜான்குமார் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களும் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. அம்மக்களின் துயர் துடைக்கும் வண்ணம் மார்டின் பவுண்டேஷன் மற்றும் ஜான்குமார் அறக்கட்டளை சார்பாக பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று பெரிய ஆராய்ச்சி குப்பம் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நிவாரணப் பொருட்கள் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்களால் வழங்கப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து சின்ன ஆராய்ச்சிக்குப்பம் கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் மழை நிவாரணம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது பெரிய ஆராய்ச்சிக்குப்பம் கிராமத்தின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மகளிர் குழுக்கள் உடனிருந்தனர். நிவாரணப் பொருட்கள் வழங்கி திரு ரீகன் ஜான்குமார் அவர்களை அப்பகுதி மக்கள் பெரிதும் பாராட்டினர். புதுச்சேரியில் இடைநின்ற ஆஷா பணியாளர்களுக்கு பதிலாக காலியாக உள்ள இடங்களை அந்தந்த தொகுதி நபர்களை வைத்து நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்குமா என நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பேசிய நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆட்சியில் சுகாதாரத்துறையில் ஆஷா பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு தற்போது வரை பணி செய்து வருகின்றனர். ஆனால் நமது அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை ஒரு ஆஷா பணியாளர் கூட பணியமர்த்தப்படவில்லை என்பதை அரசு அறியுமா? அனைத்து தொகுதிகளும் இடைநின்ற ஆஷா பணியாளர்களுக்கு பதிலாக காலியாக உள்ள இடங்களை அந்தந்த தொகுதி நபர்களை வைத்து நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்குமா? ஆம் எனில் எப்பொழுது நிரப்பப்படும் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள், காலியாக உள்ள ஆஷா பணியாளர்களுக்கான இடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், காலியாக உள்ள ஆஷா பணியாளர்களுக்கான இடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள், அரசு அறிவித்த கேஸ் சிலிண்டருக்கான மானிய தொகை ரூபாய் 300 குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மூலம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 6 மாத காலமாக மக்கள் வங்கி கணக்கில் மானிய தொகை வரவு வைக்கப்படவில்லை என்பதை அரசு அறியுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் அவர்கள், பெஞ்சல் புயல் நிவாரண தொகை ரூபாய் 5000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டதால் கேஸ் மானியத்திற்கான வரவு வைக்கப்பட இயலவில்லை. தற்போது கேஸ் சிலிண்டருக்கான மானிய தொகை ரூபாய் 300 சிவப்பு அட்டைக்கும் மற்றும் 150 மஞ்சள் அட்டைக்கும் அக்டோபர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் பட்ஜெட் மீதான சட்டமன்ற உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிறகு பேரவையில் பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மக்களை பாதிக்காத வகையில் வரி உயர்த்தப்பட்டு மாநில வருவாயை உயர்த்தப்படும். நல்ல பட்ஜெட்டை நாம் கொடுத்துள்ளோம். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும். புதுச்சேரி மாநில மக்கள் வளர்ச்சிக்காக அனைத்து தொகுதிகளிலும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. விரைவில் சேதராப்பட்டில் தொழிற்பேட்டை கொண்டுவரப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் அரசின் எந்த நலத்திட்ட உதவிகளையும் பெறாத மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஏற்கனவே சிவப்பு அட்டை வைத்துள்ள வறுமை கோட்டிற்கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2500 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லாத பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 7வது நாளான இன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டனர். அதன்படி புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் நியாய விலை கடைகள் மூலம் இலவச அரிசி வழங்கப்பட்டு வரும் நிலையில், நியாய விலை கடைகள் இல்லாத பகுதிகளில் இனி வாகனங்கள் மூலம் வீடு வீடாக சென்று இலவச அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இதேபோல் நகர பகுதியில் உள்ள உருளையன்பேட்டை மற்றும் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட 7 பகுதிகளில் தண்ணீரில் உவர்ப்பு தன்மை அதிகப்படியாக உள்ளதால் வரும் தமிழ் புத்தாண்டு முதல் அப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் நாள்தோறும் 20 லிட்டர் வாட்டர் கேன்கள் இலவசமாக வழங்கப்படும் என பொதுப்பணித்துறை லட்சுமி நாராயணன் அறிவித்தார். மேலும் புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பெஞ்சல் புயல் நிவாரணமாக ரூபாய் 5000 வழங்கப்பட்டதால் 4 மாதங்களாக எரிவாயு சிலிண்டர் மானியம் வழங்க முடியவில்லை. தற்பொழுது அக்டோபர் 25ஆம் தேதி முதல் ஜனவரி 25 வரை எரிவாயு சிலிண்டர் வாங்கியவர்களுக்கு மானியமாக மஞ்சள் நிற அட்டைக்கு ரூபாய் 150 மற்றும் சிவப்பு நிற அட்டைக்கு ரூபாய் 300 இன்று முதல் செலுத்தப்பட்டு வருவதாக குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் அறிவித்தார்.
ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டு கழகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டு கழகத்தில் பணிபுரிந்த அட்டவணை இனத்தை சேர்ந்த 21 நபர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக அவர்கள் நீதிமன்றத்தின் வழக்கு தொடர்ந்தது அடுத்து அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதனால் வரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டு கழக அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரியில் ஓய்வு பெற்றதற்கான பணிக்கொடி வழங்காததை கண்டித்து அங்கன்வாடி ஓய்வு பெற்றோர் நல சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஓய்வு பெற்ற பெண் ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் போராட்டத்தில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடி வழங்காததை கண்டித்து ஓய்வு பெற்றோர் அங்கன்வாடி ஊழியர்கள் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாதாக்கோவில் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் சட்டசபை முற்றுகையிட மாதாக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டமன்றம் நோக்கி வந்தனர். அவர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து சட்டமன்றம் அருகே தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து அங்கேயே அவர்கள் கோரிக்கை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். தொடர்ந்து அவர்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்த போது போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர். அப்பொழுது கிருஷ்ணவேணி என்கிற ஓய்வு பெற்ற ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்தார். இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அங்கிருந்த காவலர்கள் மற்றும் ஊழியர்கள் துணையோடு அவர் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லப்பட்டார். போராட்டத்தில் கலந்து கொண்ட அங்கன்வாடி ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் பள்ளி தாளாளரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி பொதுநல அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானாம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் 1ஆம் வகுப்பு சிறுமிக்கு அதே பள்ளியை சேர்ந்த ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஆசிரியர் மணிகண்டன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் பள்ளியின் தாளாளரை கைது செய்ய வலியுறுத்தி பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பள்ளி தாளாளரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும், இந்த வழக்கை பெண் IPS அதிகாரி தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி சின்ன கரையாம்புத்தூர் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு பங்கேற்று சிறப்பித்தார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் வட்டம் 4 சின்ன கரையாம்புத்தூர் அரசு தொடக்கப்பள்ளியின் 2024 முதல் 2025 கல்வியாண்டின் ஆண்டு விழா கொண்டாட்டம் பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய விழாவில் ஆசிரியர் லெனின் குமாரி அனைவரையும் வரவேற்றார். இவ்விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஆறுமுகம் தலைமை தாங்கினார். புதுச்சேரி துணை சபாநாயகர் திரு ராஜவேலு MLA அவர்கள் சிறப்பு விருந்தினராக விழாவில் கலந்து கொண்டு பள்ளியை விட்டு மேற்படிப்பிற்கு செல்லும் 5ஆம் வகுப்பு மற்றும் முன் மழலையர் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு மற்றும் சான்றிதழை வழங்கினார். தொடர்ந்து பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர், ராணுவம், போலீஸ்காரர், வழக்கறிஞர், மருத்துவர் போன்று வேடமிட்டு புகைப்படம் எடுக்கப்பட்டு அவர்களின் புகைப்படத்தை நினைவு பரிசாக அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி துணை ஆய்வாளர் திரு அமல்ராஜ் லீமாஸ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி விழாவை சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் வனத்துறை மூலம் வழங்கப்பட்ட மரக்கன்றுகளை துணை சபாநாயகர் மற்றும் பள்ளி துணை ஆய்வாளர் ஆகியோர் நட்டனர். இவ்விழாவில் பள்ளி மேலாண்மை குழு தலைவி விஜயலட்சுமி, பெற்றோர்கள் மற்றும் ஊர் பெரியோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ரொட்டிப்பால் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் முடிவில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு ஆண்டு விழா இனிதே முடிவுற்றது. புதுச்சேரி வருமான வரித்துறை சார்பில் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி வருமான வரித்துறை இணை ஆணையர் புதுச்சேரி சரகம் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. கடலூர் வருமான வரி இணை ஆணையர் அன்பழகன் விருந்தினர்களையும் பங்கேற்பாளர்களையும் வரவேற்றார். அறிமுக அமர்வை புதுச்சேரி வருவாய்த்துறை இணை ஆணையர் செல்வி ஆறுமுகம் நடத்தினார். தலைவர் ICAI மற்றும் பிற அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சம்பளம் பெறும் ஊழியர்கள் தொடர்பான வருமான வரி விதிப்பு, விலக்குகள் மற்றும் சேமிப்பு, பழைய மற்றும் புதிய வரி விதிப்பு முறைகளின் ஒப்பீட்டு பகுப்பாய்வு, வருமான வரி விகிதங்கள், அபராதம் மற்றும் வழக்குகள் ஆகியவற்றை புதுச்சேரியின் CA மீனாட்சி சுந்தர் விளக்கி கூறினார். புதுச்சேரி வருமான வரி பயிற்சியாளர்கள் சங்கத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி கோட்டக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி நகர தலைவர் முகமது அலி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில தலைவர் வழக்கறிஞர் அகமத் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தலைவர் சம்சுதீன், விழுப்புரம் மாவட்ட தலைவர் முகமது அலி, கட்சி நிர்வாகிகள் உட்பட கோட்டக்குப்பத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்த நிலையில் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி உறவினர்கள் புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள பனித்திட்டு கிராமத்தை சேர்ந்தவர் மதினேஸ்வரன். இவர் கப்பல் பணியாளர். இவர் கடந்த சில நாட்களாக சளி மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து நேற்று மதியம் அவரது குடும்பத்தினர் அவரை கிருமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை அவர் இறந்தார். தகவல் அறிந்த அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மருத்துவர்களின் தவறான சிகிச்சை மற்றும் அலட்சியத்தால் மதினேஸ்வரன் இறந்ததாக கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். பின் புதுச்சேரி கடலூர் மெயின் ரோட்டில் அமர்ந்து சாலை மறியல் செய்தனர். போலீசார் மற்றும் உள்ளூர் அரசியல் பிரமுகர்களின் பேச்சுவார்த்தை நடத்தியதால் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். உயிரிழந்த மதினேஸ்வரன் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளார். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். போலீசார் வாகனங்களை விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழிச்சாலை வழியாக திருப்பிவிட்டனர். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள வில்லியனூர் கொம்யூன் ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் 29,25,000க்கு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு இப்பணிக்கான பூமி பூஜையை ஊசோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் ராஜ் தினேஷ், கால்நடைத்துறை இயக்குநர் மகேஸ்வரி, மருத்துவர் ஆனந்தராமன் மற்றும் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார், பாஜக பிரமுகர்கள் உட்பட ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கன்வாப்பேட்டை புதுநகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 46ஆம் ஆண்டு மகோ உற்சவம் விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியை அடுத்த கன்வாப்பேட்டை புதுநகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 46ஆம் ஆண்டு மகோ உற்சவம் விழாவானது ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டு சுவாமி வீதி விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் தொடர்ந்து 11 நாட்களுக்கு நடைபெற இருக்கின்ற மகோற்சவ விழாவில் இரவு சுவாமி வீதி விழா மற்றும் தெருக்கூத்து, இன்னிசை கச்சேரி, மேள கச்சேரி போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.